உலகமே ஒட்டுமொத்தமாக குளோபல் வார்மிங், வெப்பமயமாதல் என்ற வார்த்தையை கண்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. மழை இல்லை, தண்ணீர் இல்லை, மண்ணின் மனம் மாறிவிட்டது, விளைநிலம் மலடாகிவிட்டது, மரங்களை நடுங்கள் என்ற குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகம் மட்டும் சற்று மாறுபட்ட பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மரத்தை வளர்த்ததால் வந்த விளைவு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வறட்சி, தண்ணீரில்லை, விவசாயி உயிரிழப்பு, விளைநிலங்கள் வீட்டுமனைகளாக மாற்றம், காற்று மாசுபாடு, கால்நடைகள் மலட்டுத்தன்மை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒட்டுமொத்த வாழ்க்கையே நரகமாகிப் போனது ஒற்றை மரத்தின் வருகையால். ஏதுமறியா மக்களின் ஒட்டுமொத்த துயரத்திற்கும் ஒற்றை மரத்தின் விதைதான் காரணமா? வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஓர் மரத்தின் விதை இங்கே விருட்சமாக மாறி தமிழர்களின் வாழ்வையும் அடுத்த தலைமுறையின் அத்தியாயத்தையும் முடக்குகிறதா? அனைத்திற்கும் காரணம் சீமை கருவேல மரம் என்றால் அதனை மறுக்க முடியுமா? பிறந்த குழந்தையின் மூச்சுக்காற்றையே நிறுத்தும் அபாயமுடைய கருவேல மரம் பற்றிய கள ஆய்வு ஆவணப்படமாய். கருவருக்கும் கருவேல மரம். மரங்கள் ஒரு நாட்டின் பசுமைக்கான அடையாளங்கள். பனைமரம், தென்னை மரம், வேப்பமரம், புளியமரம், அரசமரம், ஆலமரம், இவற்றின் மூலம் குளிர்ச்சியும் அழகும் ஒருங்கே குடிகொண்ட அழகு சோலைதான் நம் தமிழ்நாடு. இந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகி போனது நாம் வாழும் சமூகத்தில். 1950ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நம் ஊர் மக்களின் பிழைப்பிற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விதைகள் இன்று மரங்களாய் கருவேலம், வேலிகாத்தான், முள்மரம், ரவுடி மரம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு வருவாய் ஈட்டித் தருவதால் கருவேல மரங்களே இம்மக்களின் குலதெய்வங்கள். கருவேல மரத்தினை விறகாக விற்றால்தான் இவர்கள் 3 வேளை உணவு சாப்பிட முடியும் என்ற நிலை. காரணம் வறட்சி. பஞ்சாப் போச்சு. இந்த சீமக்கரில் வச்சுட்டேன். நாங்கள் கிராமத்து மக்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். வேறு பொழப்புலாம் வைத்தேன். பொழப்பு இருந்தால் இதை பார்த்துக்க போகிறேன். நம்ம விவசாயம் சம்சாரிக்கிட்டு வேறு கம்பெனி மீனி பொழப்பு பாதிக்குது. பொழப்பு பாதிப்பு, விவசாயம் பாதிக்குது. கிராமத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை நீவாயாமல். மதுரை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமே வைகை ஆற்றிலிருந்து கிடைக்கும் தண்ணீர்தான். நீங்கள் பார்க்கும் காட்சி வைகையாறு வற்றி போயிருக்கிறது. ஆற்றைச் சுற்றிலும் நீக்கமர நிறைந்து காணப்படுவது கருவேல மரங்கள் மட்டுமே. சாலையின் இரு பக்கங்களிலும் மரங்கள் நட வேண்டும் என பாட புத்தகத்திலும் சமூக விழிப்புணர்வுக்காகவும் நமக்கு சொல்லி வைக்கப்பட்ட வாசகங்கள். மரம் நடுவது ஒரு பக்கம், ஆனால் நாம் விதைக்காமலேயே காற்றின் மூலம் பரவி நம் சமூகத்தில் விறுவிறுவென வளர்ந்து காணப்படுவது கருவேல மரங்கள் மட்டுமே. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பகுதியில் கிட்டத்தில் அடிக்கடி வேலிக்கருவுகள் அதிகமாக முளைக்குது. ஏற்கனத்தில் இருந்த வேப்ப மரம், புளிய மரங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த வேலிக்கருவுகள் அதிகமாக முளைக்கிறதுனால இந்த வீட்டுகளுக்கே பாதிப்பாகுது. வீட்டுகளுக்கு பாதிப்பாகிறதுனால நம்ம இந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கிற விறகுகளை வெட்டி இதை கட்டையில் பறிப்போம்னு சொன்னால் மீண்டும் முளைக்குது. அதனால் எங்களால் அழிக்க முடியல. அந்த கட்டை வெட்டி அந்த கம்பி பிடிச்சது, அருவா பிடிச்சது எல்லாம் கையை பாருங்கள். கை காய்ச்சி காயாக நிற்கிது. இதனால் எங்களுக்கு இந்த வேலிக்கருவல்ன்று ஒன்று உருவானதுக்கு பிற்பாடு
நீர் வளங்கள் போச்சு, எங்களுடைய பொழப்பு இடங்களும் போச்சு. வீட்டு மனையும் வந்து சரிவர வீட்டு மனையும் நிற்க முடியல. தூரில் வீட்டுக்கிட்ட வந்து கருவம் முளைக்குது, அதை அழிக்க எங்களால் முடியலை. இந்த வேலிக்கருவில் அழிக்கவும் முடியாது, இந்த வேலிக்கருவில் இல்லைன்றால் மக்கவும் பழைக்கவும் முடியாது. வைகை ஆற்றில் தண்ணீர் இல்லை. பல ஆண்டுகளாக விவசாயத்திற்கு கூட மழை இல்லை. மற்ற மரங்களெல்லாம் பட்டு போய்விட்டன. ஆனால் கருவேல மரங்கள் மட்டும் செழிப்பாய் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. விவசாயிகளோ இந்த மரங்கள் அடர்ந்து பரவியிருப்பதால் நிலம் தரிசாகி விளைநிலங்கள் வீணாகிவிட்டதாக புலம்புகின்றனர். இந்த டேங்கி கட்டு ஒரு 3 வருஷமாச்சு. இந்த 3 வருஷமாக வந்து நாங்கள் தண்ணியே வந்ததில்லை. ஆனால் 3 வருஷமாக வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து சுற்றி இருக்க அந்த ஏரியாவில் சுற்றி கருவில் அடர்ந்துருச்சு. அடர்ந்த உடனே வந்து சுத்தமாக நீரோட்டம் இல்லை. ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தண்ணிக்காண்டி நாங்கள் கடந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது காரணமே வந்து கருவாலை தான் தெரியுது எங்களுக்கு பார்க்க. கருவனால தான் இந்த அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காண்டி நாங்கள் போர் போட்டும் பார்த்தேன். சொந்தமாக போர் போட்டும் தண்ணி வந்து இருந்த தண்ணி இப்போ இல்லாமையும் போயிடுச்சு. இப்போ இருக்க வறட்சியாக இருக்குது. அப்போ இந்த கருவை தான் காரணமாக தெரியுது எங்களுக்கு. அதனால் வந்து ஒரு அவசரத்தை வெளியே போயிட்டு வந்தால் கூட நாங்கள் வந்து குண்டிகள் வருது கூட சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த டேங்கி கட்டி எங்களுக்கு 3 வருஷமாக தண்ணிங்கிறது வந்ததில்லை எங்களுக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் கிராம மக்கள் மட்டுமல்ல, சுற்றியுள்ள 23 கிராமங்களில் வாழும் மக்களும் நிலத்தடி நீர் வற்றிப்போனதற்கு காரணமாக கருவேல மரங்களையே குற்றவாளியாக நிறுத்தியுள்ளார்கள் தங்கள் மனதில். வறுமையை போக்க கருவேல மரத்தினை வெட்டி விறகாக்கி மூட்டம் போட்டு பிழைப்பு நடத்துகின்றனர் விவசாயிகள். 4 வருஷம் இருக்கா 3 வருஷம் இருக்கா வெட்டுறது. அந்த சீமக்கருவில் வெட்டி சேசி வச்சு கட்டையை பிடுங்கிறது. கட்டையை பிடுங்கி டாய்ட் வச்சு ஏற்றுறது. ஆள் விட்டு தான் டாய்ட் ஏற்ற முடியும். ஏற்றி வந்து ஒரு லக்கில் வந்து தண்ணி உள்ள வசதியில் அவனை வந்து குமிக்கிறது. குமிச்சு பொம்பளை ஆள் விட்டு ஆம்பளை ஆள் விட்டு, பொம்பளை ஆள் 3-4 பேர், ஆம்பளை ஆள் 5 பேர், அதை அப்படியே அடுக்கி சுட்டு வெளியில் போகிறது. 15 முதல் 20 நாட்கள் கரிமூட்டம் போடும் இடத்தில்தான் விவசாயிகளின் பகலும் இரவும். கரணம் தப்பினால் மரணம் என்பதுதான் கரிமூட்டத்தில் உள்ள பிரச்சனை. இப்போ இன்னைக்கு தீ போட்டோம்னா 15 நாள் சென்று அந்த மண்ணை உரித்து தண்ணி இறக்கலாம். தண்ணி இறக்கி 3ஆவது நாள் அள்ளி விட்டு காரிக்கு அள்ளி விட்டு. இப்போது மேலெல்லாம் இப்போ நீங்கள் வந்து அது மேலெல்லாம் ஏறினீங்க. மேலே ஏறுவான், மேலே ஏறி நம்படிட்ட தட்டுவான். தட்டி கங்கு வர்ற இடத்துல கங்கு வந்துச்சுன்னா அதை பிரித்து அள்ளிட்டு அப்புறம் திருப்பி கட்டை ஓட்டு மூடுவோம். சரி, அப்படி கவனக்குறைவாக காலு கீழே போனது காலு உள்ளே போச்சுன்னா போனது அதோட ஆளும் போயிடும். அது மாதிரிலாம் நிறைய பேர் போயிடுச்சு. எங்களுக்குலாம் நம்ம இந்த பக்கத்து ஊர்ல எல்லாம் ஒரு ஆள் என்னாச்சு செத்தே வச்சு. எப்படி? கங்கு மூடத்துக்குள்ளே போய் உண்ண உணவும் ஒரு நாள் படியும் சேர்த்து 350 ரூபாய் வரை கிடைப்பதால் விவசாயத்தை விட்டுவிட்டு கரிமூட்டம் போடும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகள். எவ்வளோண்ணே ஒரு நாள் சம்பளம்? 350 ரூபா. எத்தனை நாளைக்கு? நாளைக்கு. நம் ஊரில் வளர்க்கப்படும் வேப்ப மரம் உட்பட பல மரங்களை கடவுளாகவே நினைத்து வழிபடும் மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கருவேல மரத்தினை மட்டும் இவர்கள் சாத்தான் மரம் என அழைக்கிறார்கள். காரணம், மற்ற மரங்களெல்லாம் பகலில் ஆக்சிஜனையும் இரவில் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியிடும். ஆனால் மனிதனின் மூச்சுக்காற்றை நிறுத்தும் கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே கருவேல மரங்கள் வெளியிடுகின்றன. மேகத்தில் உள்ள ஈரப்பதத்தையும் கருவேல மரங்கள் உறிஞ்சி விடுவதால் இப்பகுதிகள் பாலைவனங்களாக காட்சி தருகின்றன. மக்களின் சுவாசத்திற்கு தேவையான காற்றையும் கருவேல மரங்கள் உறிஞ்சி விடுகின்றன. பொதுவாக எல்லா மரங்களிலும் காக்கைகளும் குருவிகளும் பறவைகளும் கூடு கட்டி வாழும். ஆனால் கருவேல மரங்களில் மட்டும் பறவைகள் கூடு கட்டுவதில்லை. கருவேல மரங்கள் தான் இருக்கும் பகுதிகளில் மற்ற மரங்களையும் வளர விடுவதில்லை. இதன் வேர் பதிந்த இடங்கள் எல்லாம் வறட்சி, வறுமை, வாழ வழியற்ற நிலை. எங்கள் ஊரில் 95% கருவ மரம் தான் இருக்குது. 5% மற்ற மரங்கள்லாம் இருக்குது. நான் சின்ன வயசில் எவ்வளவோ மரங்கள்லாம் வந்து பார்த்துருக்கேன்.
ஆனால் இப்போ வந்து எந்த மரங்களுமே இங்கே இல்லை. ஏன்னா கருவ மரம் மட்டும்தான் இங்கே பெருகிட்டு வருது. எவ்வளோ வறட்சியான பூமியிலும் கருவ மரம் மட்டும் எப்படி வளருதுன்னு எங்களுக்கு தெரியல. மற்ற மரங்கள்லாம் வளர மாட்டேங்குது. விவசாயம் இல்லை, தண்ணி இல்லை, எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்களுக்கு கூட உணவு பக்கத்து மாவட்டத்திலேருந்து வருதுன்னா பறவைகள்லாம் என்ன பண்ணும்? பறவைகள் இனமே வந்து எங்கள் மாவட்டத்தில் அழிஞ்சிருச்சு. நான் இங்கேருந்து பக்கத்து மாவட்டங்கள்லாம் போனால் எவ்வளோ பறவைகள்லாம் பார்க்குறேன். ஆனால் இங்கே பறவை இனங்கள் நான் பார்க்குறதே இல்லை. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பறவை வந்து கருவ மரத்தில் கூடு கட்டுமா? கூடு கட்டி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இங்கே வந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து பறவை இனமே அழிஞ்சிருச்சு. இப்போ தரணி செழிக்கும் தஞ்சை மண்ணில் தருத்திரியம் பிடித்து விவசாயிகள் தங்களின் இன்னுயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நம் இதயங்களில் இடியிறக்கியதை போன்று உள்ளது. இதற்கு காரணம் காற்றையும் நிலத்தடி நீரையும் மண்ணின் வளத்தையும் ஒட்டுமொத்தமாய் சுரண்டும் கருவேல மரம் என்ற வில்லன் மட்டும்தானா? விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் யமனாய் விளங்கும் கருவேல மரங்களை அழிக்கவே முடியாதா? கிராமத்து மக்கள் வீட்டில் ஓர் அங்கமாய் ஆடுகளையும் பசுமாடுகளையும் வளர்த்து வருவர். இவர்கள் வீட்டில் வளரும் மாடுகளுக்கு கருவேல மரத்தின் நெத்துக்களை பாசமாய் கொடுத்து வளர்ப்பர். விளைவு, மாடுகளும் கன்றுக்குட்டிகளும் மலட்டுத்தன்மை அடைந்து நோய்வாய்ப்படும். கால்நடை மருத்துவமனையே ஆடு மாடு மேய்ப்பவர்களின் முகவரியாக மாறிவிடும். இறுதியில் கால்நடைகள் செத்துப் போய்விட்டன என்ற செய்தி வரும். இந்நிலைக்கு காரணமும் கருவேல மரங்களே. எங்கள் வீட்டில் வந்து 5 மாடு வளர்க்குறேங்க. அதுக்கு உணவு வந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரி கருவணத்தை தான் கொடுப்போம். அது வந்து எப்போதுமே ஊரில் எல்லாருமே அதைத்தான் கொடுப்பாங்க. அதோட எஃபெக்ட் வந்து முன்ன எங்களுக்கு தெரியலை. ஒரு 5 மாடு வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நின்று அதை கருவணத்தை தான் கொடுத்துக்கிருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு 3 மாடு செத்து போச்சு. அதனோட விளைவு வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியல. எதனால செத்துச்சு, ஏன் செத்துச்சு எதுவுமே தெரில. நாங்கள் கால்நடை மருத்துவர் டாக்டர்கிட்ட கொண்டு வந்தனால அவர் சொன்னாங்க, இதோட கருவணத்தை சாப்பிட்டா வந்து மாடு வந்து மலடாகி சீக்கிரம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது எங்களை படிக்க கண்டு ஓரளவு சொல்கிற கொண்டு புரியுது. ஏன்னா மற்ற படிக்காத ஏழை மக்களுக்கு யாருக்குமே இதை பற்றி தெரியறதே இல்லை. இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியுது. ஆனால் தெரிஞ்சுட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரொம்ப கருவூலமாக தான். இதை எப்படியாவது அழிங்க. எங்களால் நாங்களும் வெட்டிக்கிட்டே தான் இருக்கோம். வருஷம் திருப்பி முளைச்சிக்கிட்டே இருக்குது. இது எப்படி அழிக்குன்னு எங்களால் தெரியல. கவர்மெண்ட்டுக்கான தெரியுது. இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். இது ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு கருவூலத்தை அழிச்சுக்குங்க, கும்பிட்டு கேட்டுக்கிறோம். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் மட்டுமன்றி நாட்டின் மற்ற வனவிலங்கு சரணாலயங்களிலும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நிகழும் ஓர் வருந்தத்தக்க நிகழ்வு யானைகள் உயிரிழப்பு. காட்டில் வாழும் யானைகள் உணவின்றி விளைநிலங்களை தேடி வரும்போது கருவ மரத்தின் வித்துக்கள் மற்றும் நெற்றுகளை உண்ணும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இதனால் யானையின் மலக்குடல் பாதிக்கப்பட்டு செரிமான சக்தியை இழந்து இறுதியில் துதிக்கையை தரையில் சாய்த்து உயிரையே மாய்த்துக் கொள்கிறது. ஒரே மாதத்தில் 5 யானைகள் உயிரிழந்துள்ளன. வனத்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கும் இதற்கு காரணம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஒரு மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 ஆணைகளுக்கு மேலே இறந்துருக்கு. இந்த ஆணை இறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கருவேல் இது இருக்குது. ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கருவேல் மரம் இருக்குது. மரத்தினுடைய காய் வந்து சாப்பிட்டுச்சுன்னா வறட்சியில் யானை வந்து குடல் புழு வர்றதுக்கான காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை, மான் இது போன்றது நிறைய மிருகங்கள் இருந்துட்டு இருக்குது. இதுகளுக்கு தண்ணிங்கிறது வனத்துறை வந்து பராமரிக்கணும். குட்டையெல்லாம் நிறைய வட்டி வச்சுருக்காங்க, வரக்குட்டையாக இருக்குது, தண்ணி கிடையாது. இப்போ வனத்துறை வந்து அவங்களுக்கு அந்த யானைகள் வந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் அந்த குட்டைகளில் தண்ணி வைக்கணும். அதுக்குண்டான மருந்துகள் கூட யானைகளுக்கு கொடுக்கணும். அப்போ கொடுத்தாதான் இந்த யானைகளுடைய உயிரிழப்பு வந்து குறையும் அப்படிங்கிறது தெரியுது. வனத்துறை அதிகாரிகள் முறையான பிரேத பரிசோதனையும் செய்வதில்லை என்பது நீண்ட காலமாக உள்ள புகார். வனத்துறை அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டபோது யானைகள் கருவேல மரங்களால் உயிரிழப்பதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினர். இந்த வேலிக்காத்தான் விதைகளை சாப்பிட்டு அதனுடைய யானைகள் இடும் எச்சத்திலிருந்து முளைக்கிற விதைகள் அதிக வீரியத்தோடு முளைக்கிறதுனால இந்த வனப்பகுதியில் அதிகமான அளவு வேலிக்காத்தான் முளைக்க ஏதுவாகிறது. இந்த வேலிக்காத்தான் முளைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அடுத்த தாவரங்கள் வளருவதற்கு மிகுந்த இடையூறாக இருக்கிறது. இதனால் வன வளர்ச்சியும் குறைவுபட ஏதுவாக இருக்கிறது.
அதனால் நாங்கள் இந்த வேலிக்காத்தனை வந்து முற்றிலுமாய் ஒழித்து கொண்டிருக்கிறோம். எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமாக அதனை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வந்து விலங்குகளை கடந்து மனிதர்களையும் கருவேல மரங்கள் விட்டு வைப்பதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை மாசுபடுத்தி கருவில் வளரும் குழந்தையையும் பாதிக்கும் அபாயமுடையது கருவேலம். பிறந்த குழந்தைகளுக்கு ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்ட பல நோய்களை சத்தமில்லாமல் பரப்பிவிட்டு யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு வேரூன்றி நிற்கும் கருவேல மரங்கள். கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக பாதிக்கப்படுறாங்க. பக்கத்தில் இருக்க இப்போ எங்கள் பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டை சுற்றி கருவேல மரம் தான் இருக்குது. இந்த கருவேல மரத்தினால இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா பிரசவத்துக்கு போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு என்பது இருந்திருக்குது. அப்போ என்ன பாதிப்பு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் விசாரிக்க போகல, கருவேல மரத்தோட அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இது கருவை அறுக்கக்கூடிய கருவேல மரம் நம்ம மாவட்டத்துக்கு தேவையில்லை. மாவட்டத்து மட்டும் இல்லை, தமிழகத்துக்கே தேவையில்லை. அதனால மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கருவை அறுக்கக்கூடிய கருவேல மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களை திரட்டி நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பாக மனரீதியான பிரச்சனைகளையும் மக்களுக்கு ஏற்படுத்துகின்றனவாம் கருவேல மரங்கள். இயல்பாயிருக்கும் மனிதனுடைய குணநலனை மாற்றி மூர்க்க குணம் கொண்டவர்களாக மாற்ற வல்லது கருவேல மரங்கள். இயற்கைக்கு புறம்பாய் தென் மாவட்டங்களில் ஓங்கி வளர்ந்து நிற்கும் வெளிநாட்டு வரவான சீமை கருவேல மரங்களை அரசு ஏன் இன்னும் விட்டு வைத்துள்ளது என கொந்தளித்து கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். நிறைய நம்ம மருத்துவமனைக்கு வர்ற வியாதியஸ்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காற்றை சுவாசிக்கிறதுனாலே வந்து இந்த கறி மூட்டம் போடுற இந்த கறி காற்றை சுவாசிக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா டிபி போன்ற நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் பெண்களுக்கான பார்த்தீங்கன்னா நிறைய டிபி, அதாவது ஆஸ்துமா வருது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கர்ப்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை என்பது நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடியில் இந்த மலட்டுத்தன்மை கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த காற்றை சுவாசிக்கிறது தான். இன்னும் ஒன்று, அமைதியாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி பயங்கர டென்ஷன் ஆகிடும். காரணம் வந்து இந்த கருவேல காற்றை வந்து சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மூர்க்கத்தனமான விஷயம் வந்து வந்துடுது. எனவே இப்படி ஒரு மோசமான நிலைமை என்பது முதல்ல கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன காற்றுனால மூர்க்கத்தனம் எப்படி வரும்னு. ஆனால் இப்போ இனிமே யதார்த்தமாக இருக்குது. சாதாரணமாக இருக்கிற ஆளு கூட இப்போ பயங்கரமான மூர்க்கத்தனம் உள்ளவனா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. 2013ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் கருவேல மரத்தை அழிப்பது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. லட்சக்கணக்கான ஏக்கரில் பரவி கிடக்கும் கருவேல மரங்களை அழிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது மதுரை உயர் நீதிமன்றம். ஆனால் அந்த உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை. இந்த ஆண்டு மீண்டும் கருவேல மரங்களை அழிப்பது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 13 மாவட்டங்களில் உடனடியாக கருவேல மரங்களை அகற்ற மதுரை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு செயல்படுத்தப்படுமா? தமிழக அரசு அடுத்து என்ன செய்ய போகிறது என்பது கேள்விக்குறியே. நினைத்தால் அது வந்து முடியக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்களுக்கு தெரியும், இதில் நிறையா பாலிடிக்ஸ் வந்து இருக்குது. சீமை கருவேல மரத்தை மையமாக வைத்து பல அரசியல், இதில் வந்து பணப்புழக்கம், அது அந்தந்த பகுதியில் இருக்கிற சில முக்கிய நபர்கள் வந்து மற்ற இவங்களை ஒடுக்கி அரசு இடங்களில் வந்து இதில் வர வருமானத்தை வந்து சிலர் மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த நிலத்தை மேலும் மேலும் பாழாக்கும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது வந்து என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சீமை கருவேல மரத்தை ஒழிப்பதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். 2 நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது, போர்க்கால அடிப்படையிலே இந்த சீமை கருவேல மரத்தை அகற்ற வேண்டும் என்று. தலைமைச் செயலாளர் அதில் முதல் பிரதிவாதி. ஆனாலும் இன்று வரை அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படவில்லை. தமிழக அரசு நினைக்கும் கண்டிப்பாக இதை நிறைவேற்ற முடியும், ஆனால் ஏனோ மந்தமாக செயல்படுகிறது. இதில் சிரத்தை காட்டவில்லை. தொடர்ச்சியாக அதன் பின்னர் கடந்த மாதம் தீர்ப்பு அளித்த பின்னரும் இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஊர் கூடி தேரிழுத்தால் எந்த வேளையும் எளிதாக முடியும். அந்த வகையில் 5 ஏக்கரில் கருவேல மரங்களால் மூடப்பட்டு பாழடைந்து கிடந்த ஓர் ஊரணியை இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தூர்வாரி ஊரணியை கருவேல மரங்களிடமிருந்து காப்பாற்றியுள்ளார்கள். கருவேல மரங்களை அழிக்க முற்பட்டு ஊருக்கு ஊர் இளைஞர்கள் பலர் களமிறங்கி உள்ளனர்.
தன்னார்வ தொண்டாற்றும் இந்த இளைஞர்களால் ஆங்காங்கே கருவேல மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. அப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களிடம் அவர்களின் அனுபவங்களை கேட்டபோது, ஒரு ஊர்நீர் இருந்தால் அதில் வந்து தண்ணி தான் மேஜராக இருக்கணும். ஆனால் நாங்கள் அந்த ஊர்நீர் பார்க்கும்போது வெறும் 5.5 ஏக்கரில் வெறும் அந்த கருவு மரங்கள் மட்டும்தான் அடர்த்தியாக வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அந்த நாங்கள் சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வெயிலோட வெப்பங்கள் வந்து அவ்வளோ இதாக பயங்கரமாக இருந்துச்சு. முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போகிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. உள்ளே நாங்கள் எல்லாம் நுழைய முடியாது, பூச்சிகள் இருந்துச்சு, சமூக விரோத செயல்கள் நடத்தினாங்க, வெளில தண்ணி அடிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பயங்கரமாக பூச்சிகள் எல்லாம் அடர்ந்துருந்துச்சு. அந்த பக்கத்து பகுதி மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தில். அதுக்கடுத்து வந்து அந்த ஊர்நீலாம் நாங்கள் சுத்தம் பண்ணி கருமலை சுத்தம் பண்ணும் போது எங்களுக்கு கிடைச்ச வந்து எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் அனுபவித்தது வந்து ஒரு சுத்தமான காற்றும் ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று நான் வந்து உணர்ந்தேன். அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு 40 நாள் வந்து ஒரு தவம் மாதிரி தான் இருந்தோம். முழுக்க அந்த 40 நாள் வந்து ஒரு மிஷினாகவே அந்த இடத்துல நாங்கள் நின்று அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். 40 நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுபவிச்சது வந்து ஒரு வெக்க காற்று தான் வந்து எங்கள் மேலே பட்டுட்டு இருந்துச்சு. 40 நாள் முடிஞ்சு நாங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல இன்றைக்கி வந்து அந்த இடத்துல ஒரு குடும்பம் வந்து இங்கே உட்காந்து நிம்மதியாக வந்து பேசலாம். அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான காற்று வந்து நாங்கள் உணர்ந்தோம். அந்த சந்தோஷம்தான் வந்து எங்களுடைய இந்த முயற்சிக்கான ஒரு வெற்றி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் அந்த பணியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை புலம்பிக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு குழு ஆரம்பித்து சீமக்கருவேல மரங்களை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமக்கருவேல மரமே இருக்காது. எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 45 நாள் ஒரு 60 நாளைக்கு ஒரு தடவை நாங்களே மெஷின் விட்டு சீமக்கருவேல மரத்தை அகட்டிக்கிட்டு இருந்தோம் முதல்ல ஆரம்ப கட்டத்தில். அதுக்கடுத்து நாங்கள் நண்பர்கள் நாங்கள் முதல்ல ஒரு 4 பேர் ஆரம்பித்தோம். 4 பேர் 40 பேர் ஆனது. அந்த குழுவை அப்படியே பயன்படுத்தி நாங்கள் இந்த இடம் வந்து செட்டூர் நீது. இது ஆக்சுவலாக என்னென்னா ரோடு வர உங்களுக்கு சீமக்கருவேல மரம் பரவி இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு 2 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு. இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல சீமக்கருவேல மரம் ஒரு 500-1000 மரம் இருந்தது. 500-1000 மரங்களை அகற்றி 40 நாள் இங்கே தங்கியிருந்தோம். நாங்கள் காலையில் அலுவலகம் போயிட்டு வந்தோடனே நேரம் இங்கே தான் வருவோம். இது எங்கள் அலுவலகம் ஆயிடுச்சு. இங்கே தான் எங்கள் லேப்டாப்பு ஃபோனோட தான் இங்கே தான் உட்காந்துருப்போம். 40 நாள் வேலை பார்த்து இந்த சீமக்கருவேல மரங்களை பூரா அகற்றி அதுக்கடுத்து இடத்தை சமர்ப்படுத்தி அதுக்கடுத்து ஒரு 140 மரங்கள் தேர்ந்தெடுத்தோம். அழிந்த மரங்கள், தமிழகத்தில் அழிந்த மரங்கள். ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ புங்கை, வாகை இது மாதிரி மரங்கள் தான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேம்பு இதுதான் இருந்தது. அழிந்த மரங்கள் பூரா ராமநாதபுரத்தில் எல்லாம் போயிடுச்சு. அத்தி மரம்லாம் ராமநாதபுரத்தில் கிடையாது. அதுக்காக என்ன செஞ்சோம்னா நாங்களே தேடி போய் வாடிப்பட்டியில் போய் ஒரு இடமா அலைஞ்சு இந்த 140 மரங்களை தேர்ந்தெடுத்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து சொட்டு நீர் பாசனம் ஏற்படுத்தி இருந்த குளத்தை ஊர்நீர் இருந்த கிணறு தூர்வாரி அதுக்கடுத்து அதில் நாங்கள் மோட்டர் வசதிகள் போட்டு சோலார் லைட் போட்டு நடந்து போகிறதுக்கான பாதைகள் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக அந்த மரங்களை வளர்த்துட்டோம். கருவேல மரங்களை வேருடன் வெட்டி வீழ்த்தினால் மட்டுமே அவை மீண்டும் வளராது. அதே நேரத்தில் வெட்டப்பட்ட நிலப்பரப்பில் நம் மண்ணின் தரத்திற்கு ஏற்ப வேறொரு மரம் நட வேண்டும். அப்படி நட்டால்தான் கருவேல மரத்தினை முற்றிலும் ஒழிக்க முடியும். விவசாயிகள் தயார் என்றால் கருவேல மரங்களை அகற்றி நம் ஊரின் மண்ணுக்கு ஏற்ற மரங்களை நட்டுத் தருகிறோம் என தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கைகோர்த்து முன் வந்துள்ளன. ஒவ்வொரு விவசாயியும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறோம், இந்த கருவேல மரத்தை நீங்கள் எடுத்துருங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் மூலிகை பயிர் நாங்களே பயிரிட்டு கொடுக்குறோம். அதில் ஆடு மாடு மேயாது, பாதுகாப்பு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, இந்த மாதிரி உள்ள பயிராக கொடுத்து ஒவ்வொரு விவசாயிக்கும் வருமானம் வர்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்கு வந்து விவசாயிகள் ஒத்துழைச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா சீடும் நாங்களே கொடுத்து அவங்கள்ட்ட ரீபேக் நாங்களே திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கு வந்து விவசாயிகள் ஒத்துழைக்கணும். அண்டை மாநிலமான கேரளாவிற்கு நம் நாட்டிலிருந்துதான் விறகுகள் போகின்றன. கேரளாவிலும் கருவேல மரங்கள் ஒரு காலத்தில் இருந்தன. ஆனால் அவை வேருடன் களையப்பட்டன. அங்குள்ள மக்கள் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டதால் இன்று கேரளா எழில் பொங்கும் பசுமை காடாய் புத்து குலுங்குகிறது. இதேபோல் தமிழகம் பசுமை சோலையாய் மாறும் காலம் எப்போது வரும்? நம் அறியாமையால் நம்முடைய நிலத்தில் தூவப்பட்ட ஒரு விஷத்தை முறிக்க வேண்டிய நேரம் இது. ஆண்ட அவன் காப்பான், அடுத்தவன் காப்பான், உற்றவன் காப்பான், உலகத்தான் காப்பான். இந்த வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் நம்மை நம்பி களமிறங்கினால் மட்டுமே கருவருக்கும் கருவேல மரங்களை களையெடுக்க முடியும். இந்த மண்ணின் நிலை பார்த்து கண்ணீர் விட்டு உயிர் பிரிந்த விவசாயிகளின் குடும்பம் தழைக்க, விவசாயம் செழிக்க வேருடன் பிடுங்குவோம் கருவேல மரங்களை. இளைஞர்கள் மீதான நம்பிக்கையில் பொறுப்பும் பொதுநலத்துடனும் பிரசாத், நியூஸ் 7 தமிழ்.